சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அர்ச்சனாவினால் நாடாளுமன்றில் அமளி துமளி. ஆதரவாக குரல் கொடுத்த சஜித். நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. பலத்தை நிரூபித்த அரசாங்கம். பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றுமாறும் கோரிக்கை. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இந்திய மத்திய அரசு பேச்சு. போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் நகர்வு. பிரான்சில் வேகமாக பரவும் காட்டு தீ. படகுகளில் வெளியேறும் மக்கள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். பொருட்களுக்கும் சேதம். தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக இன்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடையும் வாய்ப்புகள் இல்லாத போதிலும் அதன் மீது இன்று விவாதம் நடத்தப்பட்டது. கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூர வன்முறை சம்பவங்களின் போது சிறைச்சாலை அதிகாரிகளும் மற்றும் கைதிகள் என 28 பேர் பலியாகிய நிலையில் சிறைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் ஹர்ஷன நாணயக்கார மீது எதிர்க்கட்சி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட பலம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக தவறிய அதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறித்து நாடாளுமன்றத்தில் ஆவேசப்பட்டதால் அங்கு அமளித்துமளி ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அவர் நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டும் எனவும், அவரால் அவ்வாறு நீதிமன்றத்தில் தோன்ற முடியாது என்றால் அது குறித்து நீதிமன்றங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டுமென அரசு தரப்பு உறுப்பினர்கள் குறிப்பிட, அர்ச்சனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை சபையில் பேச அனுமதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் கோரியதால் அமளி துமளி ஏற்பட்டது. அர்ச்சனா நாடாளுமன்றத்தால் வெளியேறும் போது கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை இருந்தது. தன்னை குறித்து இவ்வாறான பரபரப்பான நகர்வுகள் இடம்பெற வேண்டும் என்ற திட்டத்துடனேயே நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக தவறி நாடாளுமன்றத்திற்கு அர்ச்சனா சென்றதாக கருதப்படுகின்றது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது சிஃபான், முகமது சகீத் ஆகிய இருவரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் பிள்ளையானை நீதிமன்றுக்கு அழைத்து வர முடியாத காரணங்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் முன்வைத்தனர். இந்த கொலை சம்பவங்களுடன் ராணுவ தகவல் பிரிவு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் தொடர்பு பட்டுள்ளது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சமர்ப்பணம் செய்தனர். பிள்ளையான் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி பிள்ளையானை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கடந்த வழக்கு விசாரணையின் போது முன்வைத்த கோரிக்கையை மீண்டும் முன்வைத்தார். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த நீதவான், பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறையில் இணையவழி காணொலி ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டார். இதனையடுத்து பிள்ளையான் உள்ளிட்ட 3 பேரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பித்தார். 1983ஆம் ஆண்டு நுவலியாவை எரித்து சாம்பலாக்கியது ஐக்கிய தேசிய கட்சியினரே என ஸ்ரீலங்கா கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். மதுரையில் தமிழர்களின் கடைகளுக்கு முன்னால் இராணுவத்தினர் கோடு போட்ட பின்னரே ஐக்கிய தேசிய கட்சியின் காடியர்கள் கடைகளை எரித்து நாசமாக்கியதாகவும் பச்சிலம் குழந்தைகளை கூட தீயிலிட்டு கொளுத்தியதாகவும் கூறினார். தோட்டத் தொழிலாளர்களை சீரழித்ததுடன் அவசரகால சட்டத்தையும் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தையும் ஐக்கிய தேசிய கட்சியினரே கொண்டு வந்ததாக தெரிவித்தார். மேலும் மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்யாது விட்டிருந்தால் ஜெயவர்தனாவின் அடக்குமுறைகளை தமது கட்சியினர் நாடாளுமன்றில் எதிர்த்திருப்பார்கள் என தெரிவித்தார்.
நன்றி. சிங்கள பேரினவாத சக்திகளின் காடையறினால் உச்சமான இனப்படுகொலை ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் இறுதி விளைவாக 1983 ஜூலை 23 படுமோசமாக எம் இனத்தவர் கொல்லப்பட்ட நாளாக அன்று காணப்பட்டது. 400 தொடக்கம் 3000 வரை எம் இனத்தவர்கள் கொல்லப்பட்டதுடன் 25,000க்கு மேற்பட்டோர்கள் காயமடைந்தார்கள். தீவ பகுதிகளில் அண்மை காலங்களாக இந்திய இழுவமடி படகுகளின் அட்டகாசம் அதிகமாக்கப்பட்டுள்ளது. அதனால் பெருந்தொகையான வலைகள் உடைமைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது தொடர்கதையாகவே நடந்து கொண்டிருக்கு. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ மகஜர்கள் சொல்லன்னா துயரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சகலருக்கும் சொல்லியும் அது இன்னும் நிறுத்தினதாக இல்லை. முதலமைச்சர் விஜய் பொருட்படுத்த பிறகாவது கட்டுப்படுத்துவாரண்டா இன்னும் அதிகமான அளவுக்கு அந்த படகுகள் எங்கள பிரதேசங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. கட்டுப்படுத்த முடியவில்லை. தற்போது மன்னாரில் ஒரு படகு எங்களுடைய கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை. 1000 படகு வரும்போது ஒன்றை கைது செய்கிறால எந்த தீர்வும் காண முடியாது. தயவு செய்து கடற்படைக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். நீங்கள் எந்த விதமான துப்பாக்கி பிரயோகம் செய்தாவது இந்த படகுகளை நிறுத்துறதுக்குரிய வழிகளை செய்யுங்கள். நெடுக கேட்டுக்கொண்டு கெஞ்சி கொண்டிருக்கிறாது. அதே மாதிரி கடத்தொழில் அமைச்சருக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அவரூடாக ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் நேரடியாக சந்தித்தாவது அவரோட பேசி இந்த பிரச்சனைக்கு முற்று முழுதாக கடற்படை ஊடாகவும் எங்களோட நீதிமன்றம் ஊடாகவும் இதுகளுக்கு தீர்வு காணலாம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏண்டா இந்திய மீனவர்களோட பேசுகிறதோடையோ இல்லை இந்தியா அரசாங்கத்தோடு பேசுகிறதாலேயோ எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதில்லை. அவங்க பேசியே எங்களோட மக்களை ஏமாற்றி எங்களோட வளங்களையும் சூறையாடி எங்களையும் அழித்து இன்றைக்கு கடத்தொழில் சமூகம் பெரும் துயரத்தை சந்தித்து கொண்டிருக்கு. ஆகையால் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கடற்படைக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். இலங்கையில் கடந்த 13ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட நெல் கொள்வனவு செயற்பாட்டின் கீழ் இந்த நெல் தொகை நெல் சந்தைப்படுத்தல் சபையால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் சமன் திலக்கு பண்டார தெரிவித்தார். அதிகளவான நெல் அறுவடை அம்பாறை மாவட்டத்திலிருந்தே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதுடன் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லின் அளவு 3148 மெட்ரிக் டன் என அவர் கூறினார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 567 மெட்ரிக் டன் நெல்லும் வவுனியா மாவட்டத்திலிருந்து 620 மெட்ரிக் டன் நெல்லும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்காலத்தில் நெல் அறுவடை செய்யப்படும் அளவுகளுக்கேற்ப நெற்களஞ்சியங்களை திறப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் நெல் அறுவடையை கொள்வனவு செய்வதற்காக 148 களஞ்சிய சாலைகளை திறக்க நெல் சந்தைப்படுத்தல் சபை திட்டமிட்டுள்ளது. ஊர்காவல்துறை சுருவில் மிலிஞ்சிமுனை மயானத்து கண்மையில் இன்றைய தினம் 600 கிலோகிராம் நிறையுடைய கேரள கஞ்சா எரித்தளிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட கஞ்சா பொதிகள் வெவ்வேறு திகதிகளில் கைப்பற்றப்பட்ட நிலையில் அது குறித்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வந்து அந்த வழக்குகள் நிறைவடைந்த நிலையில் குறித்த கஞ்சா பொதிகள் இன்றைய தினம் எரித்தளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது நீதவான் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் போதைத் தடுப்பு காவல்துறையினர் கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னிலையில் இந்த கஞ்சா பொதிகள் எரிக்கப்பட்டன. இந்தியாவில் போராட்ட அலையை ஏற்படுத்திய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று இந்திய அரசாங்கத்தின் சார்பில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் நடத்திய பேச்சுவார்த்தை இன்று பகல் முடிந்தது. டெல்லியில் உள்ள இந்திய அரசியலமைப்பு விடுதி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்வைத்த சில கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுக்கவும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது பதிவான வழக்குகளை திரும்பப் பெறவும் இந்த பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு கண்ட போதிலும் முக்கிய கோரிக்கையான கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் கோரிக்கையின் விவகாரத்தில் நாளை வரை மத்திய அரசு அவகாசம் கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிரோன் பிராந்தியத்தில் பல நாட்களாக கொழுந்துவிட்டு எரிந்து வரும் காட்டுத் தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் முக்கிய இடமான இப்பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை தரை மற்றும் கடல் வழியாக 40,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தீயால் சுமார் 50 வீடுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் காட்டுத்தீ நிலைமை மிகவும் பதற்றமாக இருப்பதாக கூறிய பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் உதவி கோரியுள்ளதாகவும் குரோஷியா, போர்த்துகல், செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியாவிலிருந்து விமானங்கள் மூலம் நாட்டிற்கு விரைவில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் கூறினார்.
இந்த நிலையில் மக்களை வெளியேற்றுமாறு நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து கேப் ரெட் தீபகற்பத்திலிருந்து 400க்கும் மேற்பட்டோர் படகுகள் மூலம் ஆர்காச்சோன் படகுத்துறைக்கு இன்று காலை வந்து சேர்ந்துள்ளனர். இவர்களுக்கு 4 படகு தளங்களிலிருந்து படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. கடல் வழியாக மக்களை வெளியேற்றும் பணிகளை எளிதாக்கும் வகையில் வளைகுடாவின் மேற்கு பகுதியில் உள்ள பரந்த பரப்பில் கப்பல் போக்குவரத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கஸ்பியன் கடலோரத்தில் உள்ள ஈரானிய கடற்படை தலைமையகமே அமெரிக்கா 13வது இரவாக நேற்று நடத்திய தாக்குதல்களில் இலக்கு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரித்தானிய தளங்களில் இருந்து அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களை பறக்க அனுமதித்தால் தென்மேற்கு இங்கிலாந்தில் உள்ள பேபோட் வான்படை தளத்தை தாக்கப் போவதாக ஈரான் அச்சுறுத்தியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குளோசெஸ்டரில் உள்ள பேபாக் தளத்தில் அமெரிக்காவின் B-1 லான்சர், B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் உட்பட்ட பெரிய மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்துவது வழமை. இந்த தளம் தெஹ்ரானிலிருந்து சுமார் 2800 மைல் தொலைவில் உள்ள நிலையில் இவ்வளவு நீண்ட தூரத்தில் துல்லியமான தாக்குதலை நடத்தும் திறன் ஈரானுக்கு உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. எனினும் மார்ச் மாதம் டியாகோ காசியாவை நோக்கி குறைந்தது 2 ஏவுகணைகளை ஏவிய ஈரான் அதன் மூலம் தனது நீண்ட தூர தாக்குதல் திறனை வெளிப்படுத்தினாலும் அந்த 2 ஏவுகணைகளும் டியாகோ காசியா தளத்தை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அர்ச்சனாவினால் நாடாளுமன்றில் அமளி துமளி, ஆதரவாக குரல் கொடுத்த சஜித். நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, பலத்தை நிரூபித்த அரசாங்கம். பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல், மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றுமாறும் கோரிக்கை. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடன் இந்திய மத்திய அரசு பேச்சு, போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் நகர்வு. பிரான்சில் வேகமாக பரவும் காட்டு தீ, படகுகளில் வெளியேறும் மக்கள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல், பொருட்களுக்கும் சேதம். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.